ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிண்ட் கல்ச்சர்ல நான் இந்தியா மட்டும் பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் இந்தியா இந்த பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒன் ஷார்ட்ல. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வில் பி டிஸ்கஸிங் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சர் ஆன் இந்தியா டுடே. ஃபைன். அதுக்கு முன்னாடி மிகா வேதாந்த ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ திஸ் டெஸ்ட் வில் கிவ் யூ அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் எக்ஸாமினேஷன். 2.5 lakh டெஸ்ட் டேக்கர்ஸ் மத்தியில் நீங்கள் எழுதுறப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, உங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாமே சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, ட்ரோன்ஸ், ஐஃபோன்ஸ் இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் ப்ரைஸஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேதாந்தோட கோர்சஸில் அப் டு 100% ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், கவுன்சிலிங் இது எல்லாமே இருக்கும். இதோட சேர்த்து வம்சி சாரோட உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்சஸ் கூட உங்களுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா பிரிண்ட் கல்ச்சர், இந்தியாவில் என்ன நடந்துச்சு, பிரிண்ட் கல்ச்சர்னால இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியா அண்ட் த வேர்ல்ட் ஆஃப் பிரிண்ட். ஸோ பிரிண்ட் கல்ச்சர் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹவு பிரிண்ட் கல்ச்சர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஏஷியா டு யூரோப். அதுவும் இல்லாமல் அங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரெஸ், உடன் ப்ரெஸ் பிரிண்டிங் போச்சு, அதுலேருந்து மெக்கானிக்கல் பிரிண்டிங்க்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் பிரிண்டிங் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து வாட் இஸ் த பிரிண்ட் கல்ச்சர், இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் பிஃபோர் த ஏஜ். இந்தியாவில் பிரிண்ட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பாம் லீவ்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது கேட்பாங்க, புரிஞ்சுதா? ஸோ இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணாங்க, இதுவே வந்து நீங்கள் சைனாவில் எடுத்தீங்கன்னா ரப்பிங் பேப்பர். இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பாம் லீவ்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன். இது இல்லாமல் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், எல்லா லாங்குவேஜஸ்லையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹேட் திஸ் ஹேண்ட்மேட் பிரிண்ட்ஸ், ஹேண்ட்மேட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். பிரிண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஹேண்ட்மேட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையில் எழுதுனது. ஸோ இது வந்து என்னன்னா பிரிண்ட் வர்ற வரைக்குமே இருந்துச்சு. பட் ரொம்ப முக்கியமான இஷ்யூ என்னன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஃப்ரெஜைல். ஸோ மெயினாக பாம் லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பூச்சி எரிச்சிரும். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ பெங்காலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து were taught to write, only taught to write, due to which many became literate without even actually reading. அவங்களுக்கு வந்து எழுத தான் தெரியும், படிக்க தெரியாது. சரி, அப்படியே பார்த்து எழுத தெரியும், பட் படிக்க தெரியாது. ஸோ அவங்க லிட்ரேட் ஆகிறாங்க, ஆனால் தே டு நாட் நோ டு ரீட் இட். ஸோ அது வந்து பெங்காலில் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு. அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா பிரிண்ட் கல்ச்சர் வந்துச்சு. ஸோ இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீத கோவிந்தம், ஜெயதேவா அப்படிங்கிறவர் எழுதின கீத கோவிந்தம் 18th century எழுதியிருக்காரு. இது லீஃப்ல எழுதின ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட் இன் அக்கார்டியன் ஃபார்மேட். ஸோ அதுதான் வந்து இந்த லீஃப். அக்கார்டியன் ஃபார்மேட்னா என்னன்னா தே வில் டை. இந்த ஓலைச்சுடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தைச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் அக்கார்டியன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்பாங்க கீத கோவிந்தா வாஸ் ரிட்டன் பை ஹூ, ஜெயதேவா. இது வந்து 18th century எழுதப்பட்ட ஒரு ஹேண்ட் ரிட்டன் புக், புரிஞ்சுதா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேனுஸ்கிரிப்ட். இது வந்து திவான் ஆஃப் ஹஃபீஸ் அப்படின்னு 1824 இருக்கிற புக். இந்த புக் பாருங்களேன், இந்த கார்னர்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன். இன்னைக்கு இதையே நீங்கள் ஈஸியாக பிரிண்டா இந்த பேஜை நீங்கள் வீட்டில் கலர் பிரிண்ட் வச்சிங்கன்னா அழகாக போட முடியும். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. இதை உட்காந்து எழுதுவாங்க, ஹேண்ட்ல எழுதுவாங்க. அப்போ 10 புக் எழுதுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாள் ஆகும், நேரம் இல்லை. how many days they would have taken to write just 10 books like this. ஸோ ஹஃபீஸ் அப்படிங்கிறது 14th century poet. இவரோட புக்ஸை தான் திவான்னு சொல்லுவாங்க. திவான் இஸ் அ புக் ஆஃப், ஆர் திவான் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி ஆஃப் ஹூ அப்படின்னா ஹஃபீஸ் அப்படிங்கிற ஒருத்தரோடது. இதுல கேலிகிராஃபி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா. இந்த கேலிகிராஃபி அப்படிங்கிறது பிரிண்ட் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா கூட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரிக்வேதாவில் இருக்கிற பேஜஸ், ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கண்டினியூ டு பி ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து ரிக்வேதாவோட பேஜஸ். ஸோ கீத கோவிந்தா பிக்சர் கொடுத்து சப்போஸ் அது கேட்டாங்க, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா யூ கேன் see this picture. சரியா, இது வந்து டெய்டி, கடவுள் ஃபோட்டோ இது. ஸோ தட் இஸ் how you have to find the difference between Rigveda and this Gita Govinda picture.
அடுத்து வந்து பிரிண்ட் கம்ஸ் டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு பிரிண்ட் யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் தான் கொண்டு வந்தாங்க. கோவாக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஹூ brought print to India அப்படின்னா போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ். மிஷனரிஸ் அப்படிங்கிறது யாருன்னா they are people who are spreading religion, philosophies. அவங்களுக்கு வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றவங்க, இவங்க எல்லாத்தையும் மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேத்தலிக் பிரீஸ்ட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன புக் வந்து பிரிண்ட் பண்றாங்கன்னா தமிழ் புக் பிரிண்ட் பண்றாங்க. 1579 கொச்சின்ல ஃபர்ஸ்ட் பண்ண புக் வந்து என்னன்னா தமிழ். 1713 பாருங்க, 1579 அப்புறம் 1713 ஃபர்ஸ்ட் மலையாளம் புக் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்றாங்க, they are bringing தமிழ் புக்ஸ். தமிழ்ல நிறைய லிட்ரேச்சர் இருக்கு. ஏன் தமிழ் புக்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர்ல வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப சங்கம் காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ அந்த புக்ஸ் நிறைய தமிழ் புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. திருக்குறள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நிறைய புக்ஸ், இலக்கியம் புக்ஸ், இலக்கணம் புக்ஸ், நிறைய புக்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் மற்ற லாங்குவேஜஸ்லயும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ இங்கிலீஷ் பிரஸ் க்ரூ. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா மூவ் ஆகுது. இந்த டாபிக்ஸ் இந்தியால இருந்து நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெடியா இருக்கு. ஸோ வீக்லி மேகசின், பெங்கால் கசெட் அப்படிங்கிற ஒரு வீக்லி மேகசின் வந்து யார் எடிட் பண்றாங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் எடிட் பண்றாரு. இது என்ன மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பெங்கால் கசெட்ல என்ன மேம் இம்பார்ட்டன்ட்னா இவர் வந்து இதுல என்ன பண்ணுவாருன்னா பிரிட்டிஷர்ஸை வந்து கலாய்ப்பார். சட்டையர் அப்படிங்கிற ஒரு ஜானர் இருக்கு ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும். சட்டையர் அப்படின்னா காமெடியா ஒரு அந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற காமெடியா யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ ஜோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை கலாய்க்காம அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ இல்லை அவங்க பண்ற சில விஷயங்களையோ வந்து அவங்க பண்ற ஒர்க்ஸை வந்து டைரக்டா சுட்டி காமிக்காம, ரூடா சுட்டி காமிக்காம ஒரு காமெடி மூலமா அவங்க சொல்றதுதான் வந்து என்னன்னா இந்த சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையுமே கலாச்சிருப்பார். அந்த பெங்கால் கசெட் அப்படிங்கிற ஒரு புக்கு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஓகே பிரிட்டிஷர் சைட்ல இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்ட்டின் லூத்தர் வந்து ரிலீஜியஸ் டிபேட்ஸ் கிரியேட் பண்ணாரு. அந்த மாதிரி இந்தியாவிலையுமே பிகாஸ் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சர் தேர் வேர் மெனி ரிலீஜியஸ் அண்ட் பப்ளிக் டிபேட்ஸ். ஓகேவா, அர்லி 19th சென்ச்சுரியில ரிலீஜியஸ் டிபேட்ஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய பிராக்டிசஸ் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? லைக் ராஜாராம் மோகன் ராய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹி இஸ் கால்ட் அஸ் அ மாடர்ன் மேன் ஆஃப் இந்தியா. ஏன்னா சத்தி அந்த மாதிரியான நிறைய விஷயத்தை எதிர்த்து லாவே கொண்டு வந்தார் அவர். அந்த அளவுக்கு அதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் தீஸ் பிரிண்ட் கல்ச்சர். ஸோ அவங்க வந்து பீப்புள் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸை. நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நிறைய நியூ ஐடியாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. எஸ்பெஷலி வந்து இந்த ஹிந்து ஆர்த்தடாக்ஸி ரிலேட்டடான விஷயங்கள், லைக் விடோ ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, விடோ இம்மோலேஷன் அப்படிங்கிறத அந்த சத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மோனோதீசம் அண்ட் பிராமணிக்கல் பிரீஸ்ட்ஹுட், ஐடோலேட்ரி. இந்த ஐடோலேட்ரின்னா என்னன்னா உருவ வழிபாடுன்னு சொல்றாங்களே, சிலைய வச்சு, அதாவது கடவுளுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துல மட்டும்தான் கடவுளை கும்பிடணும், அதுவும் இவங்க மட்டும்தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கடவுள் கிடையாது. தட் இஸ் சம்திங் ஐ நோ. கடவுள் கண்டிப்பா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரல. பீப்புள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா certain people wanted to suppress certain people. They created all these rules and regulations. அதுல ஒரு விஷயம் தான் இந்த ஐடோலேஷன். இந்த மாதிரி தான் கடவுள் இருப்பாரு, கடவுள் இந்த நிறம், கடவுளுக்கு இந்த மொழி, கடவுள் இந்த மாதிரி கல்ச்சர்ல இருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதை எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் கல்ச்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ 1821 ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து காம்வாத் சௌமுதி அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ சம்வாத், ஸோ இந்த புக் இருக்கு இல்லையா. ஸோ 1822 2 Persian newspapers published, ஜாமி ஜஹான் நாமா அண்ட் சம்சுல் அக்பர். ஸோ இந்த சேம் இயர் குஜராத்தி நியூஸ் பேப்பர் பாம்பே சமாச்சாரம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ தியோபந்த் செமினரி 1867 வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபத்வாஸ், thousands of fatwas அப்படின்ட்டு. இந்த thousands of fatwasங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ். ஸோ இந்துவிசம்ல மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜன்லயும் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தப்பா அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தப்பு கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா ரிலீஜன்லயும் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்றது தப்பு இல்லை.
பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னொருத்தவங்களை சப்ரஸ் பண்றதாவோ இல்ல ஹியூமனிட்டிக்கு எகெயின்ஸ்டாவோ இருந்துச்சுன்னா அப்பதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தப்பாகுது. ஏன்னா எந்த ரிலீஜனுமே எந்த காடுமே வந்துட்டு நீங்க இன்னொரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்க ஹர்ட் பண்ணலாம், காட் எனக்காக நீங்க ஹர்ட் பண்ணலாம், எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ காட் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா he or she loves everyone. அதுதான் காடோட டெஃபினிஷன். பட் இதுல பாத்தீங்கன்னா எல்லா ரிலீஜன்லயும் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்ப தப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா when it is not working with the humanity. அதான் ஒரு இஷ்யூ. ஸோ பிரிண்ட் என்கரேஜ் இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு இதை கேள்வி கேட்கறதுக்கு see the question is ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்மளால கேள்வி கேட்க முடியும். இப்ப நிறைய இருக்கு, பைபிள், பகவத்கீதா இருக்கு, குரான் இருக்கு, ஸோ நிறைய புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கு, there are so many religious texts. But the question is people பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்டா படிக்க கூடாதுன்னே ரூல் இருக்கு. ஏன் அப்படின்னா some people would have read those religious texts and அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை மாத்தி வெளியே சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் படிக்காதவங்க அதை நம்பிட்டு உண்மையாலுமே இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல அதுதான் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. பட் பிரிண்ட் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா எல்லாருக்குமே இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கையில கிடைக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பகவத்கீதா இருக்கு, மெனி பீப்புள் ஆர் ஹேவிங் பைபிள் இன் தியர் ஹேண்ட், குரான் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ அந்த மாதிரி எல்லா ரிலீஜனோட டெக்ஸ்ட்டுமே இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கிறதுனால எல்லாராலையும் படிக்க முடியுது. அவங்க அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியுது. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சர். ஏன்னா நீங்க ஒரு பைபிளையோ இல்ல ஒரு வேதாமையோ இல்ல ஏதாவது ஒன்று வந்து நீங்க உங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா that day before print culture it was not possible, but today it is actually possible. It is very easily possible. நீங்க ஆன்லைன்லயே கூட போய் you can download all these religious texts. So reached very wide circle of people. இத படிச்சு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம நியூஸ் பேப்பர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா பேன் இந்தியன் ஐடென்டிட்டிஸ். இப்ப காந்திஜி இருக்காரு, இப்ப காந்திஜி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம காந்தி இர்வின் பேக்ல பார்ப்போம். ஸோ காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, சால் சத்தியகிரகா போவாரா, சால் சத்தியகிரகா போனோன்னா தண்டி மார்ச் போனோன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காந்திஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல வந்ததும் தான் பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பீப்புள் ஸ்டார்டட் ஃபைட்டிங். கரெக்டா? பீப்புள் ஸ்டார்டட் அஜிடேட்டிங். இப்ப காந்திஜி ஜெயில இருக்காருன்னு அவங்களுக்கு சொன்னது எது? இந்த நியூஸ் பேப்பர் தான். கரெக்டா? இந்த நியூஸ் பேப்பரோ இந்த பிரிண்ட் கல்ச்சரோ ஒரு விஷயம் இல்லாம போயிருந்துச்சுன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இது வந்து 1857 ரிவோல்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியால தான் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரிவோல்ட் எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுன்னே சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால தெரியாது. அப்ப என்னாச்சுன்னா அந்த ரெவல்யூஷனை தடுக்கிறதுக்காக சதர்ன் பார்ட் ஆஃப் பீப்புளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, they did not know, they did not have any communication. பட் பிரிண்ட் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி நோட்டீசஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆரம்பிச்சதுன்னா இட் வாஸ் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு நோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் கார்னர்ஸ். காந்திஜி ஒரு இடத்துல அங்கிருந்து ஒரு விஷயம் சொன்னார்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன் என்னெல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்ல நாவல்ஸ், லிட்ரரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. பீப்புளோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச தகுந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுல இந்தியன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸும் வந்துச்சு. எப்படி ஃபாரின்ல நர்சரிஸ் எல்லாம் வந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவிலேயே நமக்கும் நர்சரி ரைம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸே வருது. நியூ கல்ச்சர் வர ஆரம்பிக்குது. சீப் கேலண்டர்ஸ், பசார்ல கேலண்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. They are having track of time because of calendars. புரியுதா? So could be bought even by poor. So poor people மே வீட்ல ஈஸியா வாங்க முடியற அளவுக்கு கேலண்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. So these prints, so எல்லாம் நீங்க என்ன எழுதலாம்னா நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட்ல என்னெல்லாம் எழுதலாம்னா you can talk about novels. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. They talk about novels, they talk about calendars, religious texts. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேரிகேச்சர்ஸ். கேரிகேச்சர்ஸ் அப்படிங்கிறதுனா கார்ட்டூன்ஸ், பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ். நம்ம வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் புக்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஓட் ஒரு பேங்கோட லாக்கர்ல ஓட்ஸ் இருக்கிற மாதிரி அதுல காஸ்டோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் என்சிஆர்டில இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அது ஃபுல்லா ஒரு பேராகிராஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிக்சர் மூலமா ஒரு காமெடியா சொன்னாலும் அதுல ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த வச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. அதெல்லாம் நீங்க என்ன எழுதலாம்னா
யூ கேன் ரைட் அபவுட் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சரை நீங்க இது எல்லாமே எழுதலாம். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா ருத்வாஷ் ரெஸ்கியூவிங் பிரின்சஸ் மடால்சா ஃப்ரம் த கேப்டிவிட்டி ஆஃப் டீமன்ஸ். இது வந்து ராஜா ரவிவர்மாவோட பெயிண்டிங்க பிரிண்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்து இந்த ரவிவர்மா பிரஸ்ல வந்து அவரோட ஹேண்ட் பெயிண்டிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிரிண்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்றாங்க. இப்போ என்னன்னா ஹேண்ட் பெயிண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி, அதை விட பிரிண்டட் ப்ராடக்ட்ஸ் விலை கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரு தடவை நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு அதை எத்தனை காப்பி வேணாலும் போடலாம். ஸோ அப்போ என்ன ஆரம்பிச்சுன்னா எல்லாரோட வீட்லயுமே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வர ஆரம்பிச்சுது. புரிஞ்சுதா? ஸோ திஸ் வாஸ் ஒன் பிக் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் திஸ் பிரிண்ட். எல்லாரோடையும் irrespective of your social status, you are able to have art in your home. So women and print. Women வந்து என்ன ஆரம்பிச்சுன்னா print culture வந்ததுக்கு அப்புறமா womenக்கு wings. They started having wings because they were able to study. They were able to learn things. When they were able to read, what happened was women started asking many questions. அவங்களுக்கு இன்னும் ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சது. சிட்டிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வர ஆரம்பிக்குது, அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜேர்னல்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் கேரிங் ரைட்டிங்ஸ். விமன் வந்து படிக்க வைக்கணும், விமன் படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஜேர்னல்ஸ்லாம், விமன் எக்ஸ்க்ளூசிவ் ஜேர்னல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இது என்ன, கன்சர்வேட்டிவ் ஹிந்துஸ்க்கு முஸ்லிம்ஸ்க்குலாம் பிடிக்கல. கன்சர்வேட்டிவ் ஹிந்துஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியாக விடோ ஆயிடுவாங்க, அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அதே மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து உருது ரொமான்சஸ் எல்லாம் படிச்சா அவங்க வந்து they will not fit inside the rules and regulations of Muslims அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நாவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால விமனோட லைஃப்லயும் எமோஷன்ஸ்லயும் there were very important அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா விமன் அப்படிங்கிறவங்க வந்து they are very strong in many situation. அவங்களுக்கே அந்த ஸ்ட்ரென்த் புரியாம இருந்தப்போ these novels, these books, these journals help them to understand themselves. ஸோ அதுதான். ஸோ early 20th centuries வந்து என்ன ஆனா, பெங்கால்ல ஒரு என்டையர் ஏரியா, சென்ட்ரல் கல்கட்டா, பட்டாலால வந்து என்ன பிரிண்டிங்குக்காகவே இருந்தது. இது கொஸ்டின் கேட்கலாம். பெங்கால் என்டையர் ஏரியா, சென்ட்ரல் கல்கட்டா, பட்டாலா. இந்த பாப்புலர் புக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு பெங்கால்ல இருந்த ஏரியா பேர் என்னன்னா சென்ட்ரல் கல்கட்டால இருக்க த பட்டாலா அப்படிங்கிற பிளேஸ் தான். அது வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ பெட்லர்ஸ் வந்து பட்டாலா பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வீடு வீடா சேல் பண்றாங்க. ஸோ விமன் வந்து கடைக்கே போய் வாங்க தேவையில்லை, விமனுக்கு ஹவுஸ்லேயே வந்து சேல் பண்றாங்க. பட்டாலா பப்ளிகேஷன்ஸ், this you can keep it in mind, பட்டாலா பப்ளிகேஷன்ஸ். So which enabled peddlers to carry books to the women and sell them is called as பட்டாலா publication. So இது வந்து ஒரு கவர் பேஜ் ஆஃப் இந்தியன் சரிவாரி. ஸோ இதில் வந்து they are making fun of how British are sitting in the middle and how others are listening to him very carefully. அவர் சொல்றது எப்படி கேட்குறாங்க, இது வந்து ஒரு சட்டையர் கலாய்க்கிறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து மற்றவங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ இம்பீரியல் பிரிட்டிஷ் ஃபிகர் இம்போசிஷன் ரைட் அட் த சென்டர், அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் இம்பீரியல் டெல்லிங் த நேட்டிவ்ஸ். ஸோ இந்தியன்ஸுக்கு அவங்க வெளியிருந்து வந்தவங்க, அவங்க எப்படி இந்தியன்ஸ் சொல்றத, இந்தியன்ஸ் கிட்ட வந்து நீங்க நான் சொல்றதா கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் எப்படி சர்வைவ் அண்ட் சப்மிசிவ், கை கட்டி உட்காந்துருப்பாங்க. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாம் அப்படியே பாவமா கையை கட்டி உட்காந்துருக்காங்க. இவரு வந்து அப்படியே உட்காந்துட்டு நான் சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்க வந்து யூ கேன் see the picture of elephant in the middle, okay, representing how he is sitting on the Indians. So கோர்கலி அப்படின்னா என்னன்னா எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த பிக்சர்ல எப்படின்னா இவங்க யாருன்னா இவரோட மதர். ஸோ இவங்க வந்து his wife, how she is controlling him, because of that how he is treating his mother very badly அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபிக்ஷன். கலிகாலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபிக்ஷன் தான் அது. இது வந்து ஆர்டிஸ்டோட ஐடியா, how family relations has changed today அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் இது. ஃபைன். யூரோப்பியன் கப்பல் சிட்டிங் ஆன் சேர்ஸ் 19th century. இந்த உட்கட் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு உட்கட் பிக்சர். ஸோ யூரோப்பியன் கப்பல் சிட்டிங் ஆன் சேர் 19th century உட்கட். இதுல வந்து ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ரோல்ஸ் என்னென்னலாம் ஃபேமிலி ரோல்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாருங்க ஒரு இந்தியன் வந்து சர்வ் பண்ற மாதிரி, சாஹிப் வந்து ஒரு லிக்கர் பாட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு, மெஹா சாஹிப் வந்து அவங்க வந்து வயலின் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இது. ஸோ பிரிண்ட் அண்ட் புவர் பீப்புள். ஸோ புவர் பீப்புளுக்கு பிரிண்ட்னால என்ன நல்லது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சீப் புக்ஸ், மார்க்கெட்ல புக்ஸ் வாங்க முடியுது. தே வேர் ஆல் ஏபிள் டு ஸ்டடி. ஏன்னா லிட்ரஸி வந்து எல்லாருக்கும் இப்போ காமன் ஆக ஆரம்பிக்குது.
முன்னாடி வந்து புக் அப்படிங்கிறத வச்சு படிக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, கையில தான் எழுதணும். இன்னைக்கு எல்லாராலையும் புக்கு வாங்க முடியுது, அஃபோர்ட் பண்ண முடியுதுங்கிறப்ப அவங்களுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆரம்பிக்குதுன்னா அவங்க மைண்டுக்குள்ள தே ஆர் ஹேவிங் மோர் ரெவல்யூஷனரி தாட்ஸ் இன் தேர் மைண்ட். 1938ல காஷி பாபா அவர் வந்து சோட்டே அவர் படே கி சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. இது வந்து என்னன்னா காஸ்ட் அண்ட் கிளாஸ் எக்ஸ்பிளாய்டேஷன். காஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனுங்கிறது பேஸ்ட் ஆன் தேர் பர்த், எந்த ஃபேமிலியில பிறக்கிறாங்க, எந்த கம்யூனிட்டியில பிறக்கிறாங்கிறது கேஸ்ட். கிளாஸ்ங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி. எப்படி வந்து ஹையர் காஸ்ட் அண்ட் ஹையர் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து தே ஆர் எக்ஸ்பிளாய்டிங் பீப்புள் ஃப்ரம் த லோயர் காஸ்ட் அண்ட் லோயர் கிளாஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த புக்கு தான் இது, சோட்டே அவுர் படேகா சவால் அப்படிங்கிறது. ஸோ 1930ல பெங்களூர் காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் வந்து லைப்ரரி செட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒர்க்கர்ஸ் படிக்கிறதுக்காக they are setting up libraries. ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிநாத் பெஸ்பருவா. ஸோ இவர் வந்து டாயின் ஆஃப் மாடர்ன் அசாமீஸ் லிட்ரேச்சர். இவர் வந்து அசாமீஸ் லிட்ரேச்சர்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள். இவர் தான் வந்து அங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய லிட்ரேச்சர் ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ புர்ஹி ஆயர் சாது அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து என்ன அப்படின்னா கிராண்ட் மால்ஸ் டேல்ஸ் ஸ்டோரி, பாட்டிகள் சொல்ற கதைகள் வந்து அவர் கம்பைல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட பாப்புலர் சாங் இருக்கு இல்லையா, ஓ மோர் அப்புனார் தேஷ் அப்படிங்கிறது ஓ மை பிலோட் லேண்ட் அப்படின்னா அசாமீஸ் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு சாங் தான் இது. ஸோ பிரிண்ட் அண்ட் சென்சார்ஷிப். ஸோ வாட் இஸ் திஸ் சென்சார்ஷிப் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சென்சார்ஷிப்புங்கிறது எப்பவுமே ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு அத்தாரிட்டியோ ஒருத்தங்க எழுதுற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கலாம், அது மக்களுக்கு போய் சேரணுமா சேரக்கூடாதான்னு ஃபில்டர் பண்றாங்க இல்லையா, அதுதான் சென்சார்ஷிப். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் கிட்ட, மீடியால இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. பட் அன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கல்கட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1835ல சில ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பென்டிக் இவர் தான் வந்து இந்த ரிவைஸ் பிரஸ் லாஸ் வந்து ரிவைஸ் பண்றாரு. தாமஸ் மெக்காலே வந்து நியூ ரூல்ஸ் கொண்டு வராரு. ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு அப்புறம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ங்கிற விஷயம் சேஞ்ச் ஆகுது. 1878ல என்ன ஆகுதுன்னா வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னா என்ன அப்படின்னா வெர்னாகுலர் லாங்குவேஜ்ங்கிறது நேட்டிவ் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ். ஸோ லோக்கல் லாங்குவேஜில் வர்ற சில நியூஸஸையோ ஜேர்னல்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ கவர்மெண்ட் படிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு ஓகேனா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா அப்போ பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷர்ஸ்க்கு எகென்ஸ்டா இருக்கிற எதுவாக இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். இன்னைக்கு ரூல் படி என்னன்னா எல்லா மீடியாவுக்குமே எல்லாருக்குமே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்ங்கிறது கிரிட்டிசிசம்க்கு அப்பார்ட், இட் இஸ் நாட் என்னன்னா இட் இஸ் நாட் அப்பார்ட் ஃப்ரம் த கிரிட்டிசிசம். இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு கிரிட்டிசிசம் அண்ட் இட் இஸ் ஹேவிங் அ ரைட். ஒன்லி திங் இஸ் அது வயலன்ஸை இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடாது. அது ஒண்ணுதான் இன்னைக்கு. பட் அன்னைக்கு அப்படி கிடையாது. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் கீழே நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு தான் வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. புரிஞ்சுதா? ஸோ நேஷனலிஸ்ட் நியூஸ் பேப்பர் இது எல்லாமே ட்ராக் பண்ண ட்ரை பண்ணாங்க. 1907ல பால் கங்காதர் திலக் எழுதுனது தான் வந்து என்ன அப்படின்னா கேசரி அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அதுல வந்து என்ன அப்படின்னா ஹவு பீப்புள் ஆர் சஃபரிங் அப்படிங்கறத எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து என்ன அவரை வந்து 1908ல ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க பிரிட்டிஷ். 1907ல பஞ்சாப் ரெவல்யூஷனரிஸை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. அதனால 1908ல அவரை தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா பிகாஸ் ஆஃப் தி பிரிண்ட் கான்செப்ட் இந்தியாவில் வந்து ரெவல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் எஃபெக்டிவாகவும் மூவ் ஆச்சு. திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பிரிண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பிரிண்ட்ல யார் என்னென்ன புக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க, என்ன நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ வந்து ரிவிஷனுக்கு நீங்க வச்சுக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப இதே மாதிரி ஒரு கிளாஸ் உங்களை மீட் பண்ணேன். பாய்.